யூனிட் 4 நோட்ஸ் ஃபுல்லாவே சென்ட் பண்ணிட்டேன். இது வந்து இன்னைக்கு கிளாஸ் என்னெல்லாம் எடுக்கிறோமோ அது மட்டும் தனியா உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். நீங்க வரலன்னா நீங்க வெண்ணிலா மேம்கிட்டயோ சார் கிட்டயோ கண்டிப்பா கேட்டுக்கோங்க. ஓகே ஓகே பாண்டியன் ராஜ் சார். பாண்டரஸ் சொல்றாங்க எப்போது ரெகுலரா டெஸ்ட் அட்டன் பண்றோம்ல நாங்க சொல்றோம் மேம் உங்களுக்கு நம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஓகே இன்னைக்கு வந்து நம்ம நேரா அந்த தியரிஸ் தான். ஸோ ஆல்ரெடி பார்த்த பியாசேல வந்து நான் அதுக்கப்புறமா தான் சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு 2019 கொஸ்டின் வச்சுதான் போன டைம் கிளாஸ் எடுத்த வரையும் வச்சிருந்தேன். 2022 கொஸ்டின் என் கையில கிடைச்சது. அதுக்கப்புறம் சில கொஸ்டின் கிடைச்சது. அதனால பியாசைய லைட்டா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மத்த ஒரு தியரிஸையும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த 4 தான். ஜிஎன் பியாசே வந்து காக்னேட்டிவ், ஜெரோம் ப்ரூனர் காக்னிட்டிவ் தான், எரிக் எரிக்சன் சைக்கோ சோசியல், டேனியல் கோல்மன் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், லாரன்ஸ் கோல்பர்க் மாரல் டெவலப்மெண்ட். இந்த 5 தியரிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ காக்னிட்டிவ்க்கு 2 பேர் இருக்காங்க, 2 ஜே இருக்காங்க. ஜீன் பியாசேவும் ஜெரோம் ப்ரூனர் 2 பேர் காக்னிட்டிவ். சைக்கோ சோசியல் அதாவது பிசிக்கலாவும் சோசியலாவும் இந்த மாதிரி ஓகேங்களா? அதாவது சைக்காலஜிக்கலாவும் சோசியலாவும் இந்த மாதிரி எரிக்சன் பேசியிருக்காரு. டேனியல் கோல்மன் வந்து இஐ பத்தி பேசியிருக்காரு. லாரன்ஸ் கோல்மன் வந்து மாரல் டெவலப்மெண்ட் நீதி நெறி வாழ்க்கையை பத்தி பேச போறாரு. அவ்வளவுதான். என்னென்ன பேசிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஜிஎன்பிஎஸ்ஐ அன்னைக்கே சொன்ன மாதிரிதான் 4 எவ்வளவு ஸ்டேஜஸ் சொன்னோம்? எத்தனை ஸ்டேஜஸ் ஜிஎன்பிஎஸ்ஐல எத்தனை ஸ்டேஜ் இருக்கு? ஓகே 4 ஸ்டேஜஸ் அவ்வளவுதான். ஸோ சென்சரி மோட்டர் ஸ்டேஜ், ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ், கான்கிரீட் ஆபரேஷனல், ஃபார்மல் ஆபரேஷனல். எஸ்பிசிஎஃப் சூப்பரா போட்டாங்க கமல் மேம். ஓகேங்களா? இதுல சென்சரி மோட்டாருங்கிறது என்னது? பர்த்ல இருந்து 2 இயர்ஸ். இந்த ஏஜ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. போன டைம் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம், அதனால மறுபடியும் சொல்றேன். ஏஜ் மறந்துடும். பர்த் டு எல்லாரும் ஒரு குட்டி நோட்ஸ் அதில் கிளாஸ் கார்டுன்னு சொல்லுங்க. அது நீங்க நோட்ஸோ கிளாஸ் கார்டு வாட் எவர் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுல இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. சென்சரி மோட்டார் பக்கத்துல பர்த் டு 2, ப்ரீ ஆபரேஷனல்ல 2 to 7, கான்கிரீட்ல 7 to 11, ஃபார்மல்ல 12+. இப்படி போட்டு வச்சுக்கோங்க. சோ ஜியான் பாய்ஸே அன்னைக்கு நம்ம பார்த்தோம். அதை தவிர்த்து இன்னைக்கு நான் என்னெல்லாம் சொல்ல போறேன்னு பாத்துக்கோங்க. இவர் வந்து ஒரு ஸ்விஸ் சைக்காலஜிஸ்ட்னு சொல்லியாச்சு. எப்படி சில்ட்ரன்ஸ் வந்து நாலேஜ வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்லயும் அவங்களோட திங்கிங் காக்னிட்டிவ்ங்கிறது ஒன்லி அறிவு சார்ந்த விஷயம் மட்டும். அதுல அவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்றவர் தான் பியாசே. பியாசே ஒருத்தரோட எதை பத்தி பேசுறாரு? அறிவு சார்ந்த வளர்ச்சியை பத்தி மட்டும் பேசுறாரு. பிறந்ததுல இருந்து எந்த ஏஜ் வரைக்கும்? எந்த ஏஜ் வரைக்கும்? அப்படியா? பிறந்ததுல இருந்து எந்த ஏஜ் வரைக்கும்? ஜியா பியாசே பேசுறது எஸ் 12+. ஓகேங்களா? 12+. நீங்க 12+ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி அந்த பாயிண்ட் மறந்துடாதீங்க. ஸோ 12+ வரையுமே எல்லா விஷயத்தையும் அவர் பேசுறாரு. ஸோ இதை வந்து இவர் ஃபோக்கஸ் பண்றது வந்து குவாலிட்டேட்டிவ் சேஞ்சஸ் இன் திங்கிங் ஆஸ் அ சைல்ட் க்ரோஸ் அண்ட் பாசஸ் த்ரூ 4 டிஸ்டிங்க்ட் ஸ்டேஜஸ். இவரோட ஃபோக்கஸ் வந்து குவாலிட்டேட்டிவ், அதாவது ஒவ்வொரு முறையிலையும் ஒவ்வொரு மாற்றங்கள். ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு மாற்றங்கள்ல இவர் ஃபோக்கஸ் பண்றாரு. இந்த ஸ்டேஜஸ் எல்லாமே வந்து இன்வேரியன்ட்னு சொல்றாரு. அதாவது இந்த ஸ்டேஜஸ் எல்லாமே பிக்ஸ்டா தான் இருக்கும். ஸ்டேஜஸ்னா 4 ஸ்டேஜ் இருக்குல்ல, அது பிக்ஸ்டா தான் இருக்கும். இந்த ஆர்டர்ல தான் குழந்தைங்க வந்து ஃபாலோ பண்ணும். ஒரு குழந்தை திடீர்னு வந்து சென்சரி மோட்டார்ல இருந்து உடனே கான்கிரீட்டுக்கு போகாது. முதல்ல சென்சரி மோட்டார்ல இருக்கும். ப்ரீ ஆபரேஷனல்ல என்ன பண்ணும்? ஒரு ப்ரீ ஆபரேஷன்ல என்ன கீவேர்டு சொல்லிருக்கு? சென்சரி மோட்டார்னா சென்சர்னு சொல்லியாச்சு. வேற ப்ரீ ஆபரேஷனல்ல என்ன கீவேர்டு? எஸ் சிம்பிள், இமேஜ், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா? சிம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இதுல அந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் எஸ் அதெல்லாம் வந்து இந்த ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ். ஏதாவது ஒரு குழந்தை சென்சரி மோட்டர்ல இருந்து டைரக்டா லாஜிக்கல் திங்கிங் போயிருக்காங்க. அந்த மாதிரி பாசிபிலிட்டி எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? சோ குழந்தைங்ககிட்ட இந்த வளர்ச்சி எப்படி இருக்குமா? ஏஜ் வேணும்னா கொஞ்சம் வேரி ஆகும். சில பிள்ளைங்க 6 மாசத்துலயே லைட்டா தவள ஆரம்பிச்சிடும். சிலது 1 வயசுலதான் தவளவே ஆரம்பிக்கும். சோ அந்த ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அந்த இயர் கேப் ஆகலாம். பட் இந்த ஆர்டர் சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? இதுதான் இவங்க சொல்ல வராங்க. ஓகேயா? எஸ் நான் இதை டிசேபிள் பண்ணிட்டேன். எஸ் ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகாது. கண்டிப்பா சென்சரி மோட்டருக்கு அப்புறம் அவங்க வந்து இமேஜஸ் லாங்குவேஜ் இதெல்லாம் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் தான் லாஜிக்கல் திங்கிங். ஃபைனலி இது என்ன திங்கிங்? இது லாஜிக்கல் திங்கிங். ரெண்டுலயும் ஒரே அளவு தண்ணி தான் இருக்கு. பட் பொருள் தான், அதாவது இதோட கப்போட சைஸ் தான் வேரி ஆகுதுங்கிறது லாஜிக்கல்.
இது எஸ் சூப்பர். கமல் மேம், ரேஷ்மா மேம் சொன்ன மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங். ஓகேங்களா? இதுல அந்த ஹாஃப் எம்டி, ஆப்டிமிஸ்டிக், பெசிமிஸ்டிக் அந்த லெவலுக்கு ரொம்ப டீப் திங்கிங் போவாங்க. இது அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங். ஸோ இதுதான் இதுல சொல்றாங்க. இந்த ஸ்டேஜஸ் ஆர் ஃபிக்ஸ்ட். இந்த 4 ஸ்டேஜ்ங்கிறது ஃபிக்ஸ்ட். ஸோ இந்த சில்ட்ரன் பாஸ் த்ரூ த ஸ்டேஜஸ் இந்த சேம் ஆர்டர். இதே ஆர்டர்ல தான் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ராசஸ் பண்ணுவாங்க. எந்த ஸ்டேஜையும் அவங்க ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அடுத்ததுக்கு போறதுக்கு ஒரு என்ன சொல்றது, ப்ரீவியஸ் ஒன்ன பேஸ் பண்ணி தான் அடுத்த ஸ்டேஜே அவங்க போக முடியும். அந்த மாதிரி. ஓகேங்களா? அதே மாதிரி எல்லா ஸ்டேஜுமே இவர் வந்து யூனிவர்சலா இந்த கான்செப்ட சொல்றாரு. யூனிவர்சல்னா நம்ம நாட்டு குழந்தைங்களுக்கும் ஓகே, அவரே ஃபாரினர் தான். சோ அவர் நாட்டு குழந்தைங்களுக்கும் ஓகே. எல்லாத்துக்குமே இதான் ஸ்டேஜ்னு சொல்றாரு. சோ இதுல ஆர்டர் சேம் தான். அதான் சொல்றாரு, ஏஜ் அட் விச் தே ரீச் ஈச் ஸ்டேஜ் மே வேரி டிபெண்டிங் ஆன் த கல்ச்சர். ஸ்டேஜ் ஒண்ணுதான். ஆனா அந்த ஸ்டேஜ் ரீச் பண்ற ஏஜ் இருக்குல்ல, அது வேணுமா அவங்களோட கல்ச்சரல் எக்ஸ்பீரியன்ஸ். எந்த கல்ச்சர்ல வளர்றாங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, ஒரு நல்லா படிச்ச அப்பா அம்மா இருக்கிற குழந்தைங்களும், அந்த நாலேஜ் பெரிய லெவல்ல இருக்காத குழந்தைங்ககிட்டயும் ஒரு சின்ன கொஞ்சம் பெரிய லெவல்லயே டிஃபரன்ஸ் இருக்கதான் செய்யும். ரொம்ப படிக்கும் போது அதாவது அதனாலதான் அப்பா அம்மா படிச்சிருக்கோம்னே நிறைய ஸ்கூல்ல வந்து சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி அவங்க அப்பா அம்மாவை சார்ந்து நிறைய ஒரு ஃபேமிலியோட சார்ந்து நிறைய கல்ச்சரல் சேஞ்சஸ் வரும். அதுவும் அந்த குழந்தைங்க ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இதுல நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஸ்டேஜ் மாறாது. என்ன மட்டும் மாறும், கல்ச்சரல் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அவங்களோட ஒரு ஸ்டேஜ்ல எதை கத்துக்கிறது, எதையாவது ஒரு விஷயத்த கத்துக்கிற ஏஜ் மட்டும் மாறும். ஒரு குழந்தை 2 வயசுல கத்துக்கிறது, இன்னொரு குழந்தை 1.5 வயசுலயே கத்துக்கலாம். ஓகேங்களா? பட் அந்த 4 ஸ்டேஜ் கண்டிப்பா மாறாது. ஏஜ் வேணுமா முன்ன பின்ன ஆகலாம். அதே மாதிரி இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டை கண்டினியூஸ்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஒரு ஸ்மூத் லைன்ல ஒரு குழந்தை இப்ப எப்படி இருக்குன்னா, நீங்களே பார்த்திருப்பீங்க. நல்லா குட்டியா இருக்கும்போது சூப்பரா பண்ணிட்டு இருக்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எல்லாத்துலயுமே ரொம்ப நாட்டியா இருக்கும். திடீர்னு ஒரு 6த் போகும்போதெல்லாம் அப்படியே ஸ்டடீஸே பிடிக்காம போயிருவாங்க. சோ இந்த மாதிரி இந்த காக்னிட்டிவ் அறிவு சார்ந்த வளர்ச்சிங்கிறது கன்டினியூஸாவே இருக்காது. டிஸ்கன்டினியூஸா இருக்கும். திடீர்னு ஒண்ணுமே இருக்காது. திடீர்னு அவங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனோ வாட்டெவர் ஏதாவது கிடைக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் வரும். அதனாலதான் இது வந்து ஒரு ஸ்மூத் லைனா போகாது. அவங்களோட திங்கிங் பேஸ் பண்ணி இது வந்து டிஸ்கன்டினியூ ஆகும், கண்டினியூ ஆகும், வேரி ஆயிட்டே இருக்கும். சரிங்களா? இதுதான் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு ஒரு குழந்தை தான் எடுத்துக்கணும். அந்த குழந்தையோட அந்த 4 ஸ்டேஜ் அந்த குழந்தை இப்படிதான் கடந்து வருது. சோ இதுல 3 முக்கியமான விஷயம். இன்வேரியன்ட். இன்வேரியன்ட்னா பிக்ஸ்டா இருந்தா இன்வேரியன்ட்னு சொல்லுவாங்க. வேரியபிள்னா என்னது, மாறிட்டே இருக்கிறது. நீங்க நிறைய இடத்துல வேரியபிள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மேத்ஸ்லயும் வரும், கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயும் வரும். வேரியபிள்னா மாறிலின்னு சொல்லுவாங்க. அதாவது மாறிக்கிட்டே இருக்கிறது. சாரி, மாறின்னு சொல்லுவாங்க. மாறிக்கிட்டே இருக்குது. இன்வேரியன்ட்னா மாறாதது. ஓகேங்களா? அப்படி பிக்ஸ்டா இருக்கும். அதான் ஆர்டர் சேமா தான் இருக்கும். ஏஜ் மட்டும் இதாகும். அதே மாதிரி இது யுனிவர்சல். யுனிவர்சல் லா மாதிரி யுனிவர்சல் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தான். இந்த நாட்டுக்கு, இந்த தமிழ்நாட்டுக்குலாம் சொல்லல. எல்லாத்துக்கும் சேர்த்தே தான் இவர் சொல்லியிருக்காரு. அதனால இதையும் சொல்லியிருக்காரு. காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் டிஸ்கண்டினியூஸாவும் இருக்கும். ஓகேங்களா? இதுல நம்ம 4 விஷயங்கள் பார்த்தோம். ஸ்கீமா, அசிமிலேஷன், அக்கமடேஷன், ஈக்குவலரைசேஷன். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸ்கீமானா என்னது, ஒரு விஷயம் முதல்ல ஒண்ண பார்க்கும்போது அது வந்து ஒரு மேனுவலா ஒரு விஷயம். இது இப்படிதான் டாக் இருக்கும்னு உங்க அது மைண்டுக்குள்ள வந்து டிரா பண்ணிக்கும். டாக் எப்படி இருக்கு, 4 கால் இருக்கு, மேல முடி இருக்கு. அப்ப இது டாக். அசிமுலேஷன்னா கம்பாரிசன் மாதிரி. ஆல்ரெடி எனக்கு டாக தெரியும். டாக் மாதிரி இங்கெல்லாம் 4 காலும் மேல முடியும் இருக்கும், அதெல்லாம் வந்து டாக் தான் அப்படின்னு அது நினைக்கும். அதான் அசிமுலேஷன். சிமிலரா ஏதாவது இருக்குன்னா அது அதுதான் அப்படின்னு நினைக்கும். அப்ப அக்கோமடேஷன் அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஆல்ரெடி இருக்கிறதுல இல்ல. அது வந்து நான் பார்த்தது டாகு. இது வந்து கேட்டு. அப்போ இத கேட்டுன்னு சேஞ்ச் பண்ணணும். அப்ப புது ஸ்கீமாவ நீ பில்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி, இதுக்கும் அதுக்கும் ஒரு டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்றது இந்த அக்கோமடேஷன். ஓகேங்களா? சோ இது அசிமுலேஷன். கம்பேர் பண்ணி அதாவது கொஞ்சம் கம்பேர் பண்ண பழசு கூட புதுசா கம்பேர் பண்ணி இதான் அதுன்னு தப்பா நினைச்சிரும். அக்கோமடேஷன்ல தான் சரியா திருத்திக்கும். ஈக்குலிபிரேஷன் அப்படிங்கிறது இது ரெண்டுக்கும் உள்ள பேலன்சிங் இதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டேபிள் ரீஃபைன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் எ ஸ்டேபிள் அண்டர்ஸ்டாண்டிங். பக்காவா இதுதான் நம்ம சொல்றோம். இதான் டாக், இதான் கேட், இதான் ஆரஞ்சு கலர், இதுதான் ஆரஞ்சு பால், இதுதான் ஆரஞ்சு ஃப்ரூட். இந்த மாதிரி இதை நம்ம டிஃபரெண்ட் பண்ணி கரெக்டா சொல்றோம்ல, அந்த லெவல் வந்து ஸ்டேபிள் அண்டர்ஸ்டாண்டிங். உங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல மாற்றம் இருக்காது. இதுல என்னது, அண்டர்ஸ்டாண்டிங்ல மாற்றம் இருக்கா, எது வரையும் இருக்கு. நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டத எந்த ஸ்டேஜ் வரையும் நான் மாத்துறேன் சார், எந்தெந்த காம்போனன்ட்ஸ்ல எல்லாம் நான் மாத்துறேன். எஸ், ஸ்கீமாலேயே நான் ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்கேன். அசிமுலேஷன்ல நான் மாத்துவேன். அக்கோமடேஷன்ல தான் என்ன, சாரி, அசிமுலேஷன்ல நான் கம்பேர் பண்றேன். அது தப்புன்னு சொல்லிட்டு அக்கோமடேஷன் நான் சேஞ்ச் பண்றேன். சோ இதனாலதான் இந்த லெவல் ஈக்குலிபிரேஷன் வந்துட்டாங்கன்னா அவங்க அப்ராப்ரியேட்டா
இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதான் இதை வந்து ரீஃபைன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் எ ஸ்டேபிள் அண்டர்ஸ்டாண்டிங் காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஏதோ எம்பி மகிழா டெஸ்ட்னு ஒன்று இருந்துச்சு. ஹூ கேவ் த தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். ஏன்னா பியாசேல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்றது இன்னைக்கு நம்ம பார்க்க போற எல்லா தேரியும் இம்பார்ட்டன்ட். அதுல இது அப்புறம் எரிக் எரிக்சன்ல எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. எஸ், பியாசே. சூப்பர். According to Jean Piaget, ongoing process which refine and transform mental structure. Yes. Assimilation அப்படிங்கிறது என்னது? எதுக்கு உங்களுக்கு 3 குழப்புது? ஓகே. ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் அன்னைக்கே பார்த்தோம். என்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டைம். ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ். ஹைட் அண்ட் சீக் சொன்னேன்ல, அந்த இடத்துல ஒரு விஷயத்த மறைச்சு வச்சிருக்கோங்கிறத உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. ஓகேங்களா? குழந்தைங்க கிட்ட நீங்க அதை விளையாடுறீங்கன்னா அப்படியே கண்டுபிடிச்சுவாங்க. ஓகேங்களா? இதுதான் ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ். ஒரு விஷயம் இல்ல, ஆனா அது இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இதுதான் ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ். சோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. அசிமுலேஷன் என்ன சொல்லியிருந்தோம்? அது தப்பா புரிஞ்சுக்குது. டாக் மாதிரியே கேட் இருக்கிறதால கேட்டும் ஒரு டாக் தான் தப்பா புரிஞ்சுக்கிறது தான் அசிமுலேஷன். அதை சரி பண்ற ஸ்டேஜ் தான் இது. மாடிஃபை பண்ற ஸ்டேஜ். எஸ், மேகலா மேம், சுகந்தி மேம் சூப்பரா கரெக்டா எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அபிராமி மேம், பேபிக்கு டால் மறைக்கிறது, ஹைட் டாய் பிகேன் பில்லோ சுகந்தி மேம் சொல்லியிருக்காங்க. அபிராமி சுரேஷ் மேம் பேபிக்கு டால் மறைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. மேகலா மேம் டால் அண்டர் பிளாங்கெட்னு சொல்லியிருக்காங்க. அசிமிலேஷன்னா சிமிலாரிட்டி இருக்கலாம் மேம். இதே மாதிரி அதுவும் சிமிலரா இருக்கு. பட் அது ஒண்ணு இல்ல. அதனாலதான் அசிமிலேஷன். அதுக்கு நெகட்டிவ் மாதிரி போட்டுக்க வேண்டியதான். சிமிலர்னா என்னது? இது ஒரு டாக், அதுவும் ஒரு டாக். வெரைட்டியா கூட இருக்கலாம். பட் ரெண்டுமே டாக் தான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா இதுவும் வந்து சிமிலரா இருக்குன்னு சொல்லலாம். அசிமிலேஷன்னா நான் சிமிலர்னு புரிஞ்சுக்கிறேன். எப்படின்னா 4 கால் மேல முடி எதுக்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே டாக்னு புரிஞ்சுக்கிறேன்ல, அது அசிமிலேஷன். ஓகேங்களா முத்துலட்சுமி மேம்? தவறா ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, ட்ரை பண்றேன் மேம். அக்கமோடேஷன் அப்படிங்கிறது மாறிக்கிறது. ஓகேங்களா? அக்கமடேட் பண்றது, அது கூட ஏதாவது ஒரு தப்பு பண்றோம்னா அதை மாத்திக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிக்கிறது அக்கமடேஷன். இதுல வந்து பேலன்ஸ்னு சொல்லியாச்சு. ஈக்குவலைசேஷன்ங்கிறது எல்லாமே பேலன்ஸ் ஆகி அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரொசீஜருக்கு போறதுக்கு தான் பேர் என்னது? நீங்க ஈக்குவலைசேஷன். இதுலதான் வந்து உங்களோட ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இதுதான் ரீஃபைன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் மென்டல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஓகே, கரெக்ட் ஆன்சர் இதுதான். ஓகே. அண்ட் டிஃபர்ட் இமிட்டேஷன். இமிட்டேஷன்னா தெரியும். ஒரு குழந்தை நம்மளே மாதிரியே பண்ணுதுன்னா அதுக்கு பேர் இமிட்டேஷன். டிஃபர்ட்னா காலம் தாழ்த்தி ஒரு இமிட்டேஷன் பண்றது. ஓகேங்களா? ஒரு டிலேக்கு அப்புறம் காலையில ஒரு என்ன சொல்றது, உங்களோட குழந்தைய எல்லாம் ஏதோ ஒரு குழந்தை பார்த்துக்கோங்க. காலையில நீங்க போன் பேசியிருப்பீங்க. நீங்க பேசுறது அது கவனிச்சுட்டு இருந்திருக்கும். ஈவினிங் அது பிளே பண்ணும்போது பாருங்க, ஒருவேளை சம்டைம்ஸ் கொஞ்சம் டிலேயா நடக்கும். உடனே இமிட்டேட் பண்ணாம ஈவினிங் வந்து அதே மாதிரி அந்த குழந்தை தனியா நம்ம பேசின மாதிரி நான் பார்த்தேன். என் பையன் அது பண்ணான். அதாவது நம்ம காதுல இப்படி வச்சுக்கிட்டு ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே போன் பண்ணுவோம், பேசுவோம்ல, அதை பார்த்துட்டு காதுல வச்சோடனே இந்த சைடு முட்டு கொடுத்துருவாரு. ஓகேங்களா? அது அப்படின்னா நம்மள இமிட்டேட் பண்றாரு. கொஞ்சம் டிலேயா இமிட்டேட் பண்ணா அதுக்கு பேர் வந்து டிஃபர்ட் இமிட்டேஷன். Okay, next one, the process of balancing assimilation and accommodation to create stable understanding is called. Yes. So அதுவும் அதே ஈக்குவலைசேஷன் தான். ஈக்குவல் அதாவது பேலன்சிங். இந்த எல்லாத்தையுமே பேலன்ஸ் ஆகி வரும். மாட்டி போட்டிருக்கேன். இதோட ஆன்சர் போட்டிருக்கேன். In Piaget cognitive development theory, the process for search of balance between self and the world is referred. ஓகேங்களா? பேலன்ஸ்ங்கிற கீவேர்டை பார்த்தாலே நீங்க என்னன்னு போட்டுடலாம்? ஈக்குவலைசேஷன் போடலாம். டிலே, எஸ், அவ்வளவுதான் மேம். அல்போன்ஸ் அவர்கள் டிலே இமிட்டேட் டேம். அதாவது காலம் தாழ்த்தி ஒருத்தரை வந்து அதே மாதிரி பண்றதுதான் அந்த டிஃபர்ட்
டிஃபர் இமிட்டேஷன்னா ஒருத்தரை மாதிரி பண்றது. டிஃபர் கொஞ்சம் காலம் தாழ்த்தி, காலையில பார்த்த விஷயத்த அவங்க சாயங்காலம் இமிட்டேட் பண்ணாங்கன்னா அது வந்து டிஃபர் இமிட்டேஷன். அதாவது ப்ரொனன்சியேஷன் அப்படி DEFERRE ஓகேங்களா? டெஃபர். கே இதுவும் ஈக்குவலைசேஷன் தான். ப்ராசஸ் ஆஃப் பேலன்சிங் அசிமுலேஷன் அண்ட் அகாமடேஷன் டு கிரியேட் ஸ்டேபிள் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நிறைய கொஸ்டின் இந்த ஒன்ன பேஸ் பண்ணி தான் இருந்தது. அதுக்காக தான் முக்கியமா நான் மறுபடியும் இது ரொம்ப தெளிவா மறுபடியும் சொல்றேன். ஓகே, இது வந்து கொஞ்சம் காமன் தான். இப்ப நம்ம பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அதான் தியான் பேர்சேல இதுல எது கரெக்ட்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் த சீக்வன்ஸ் ஆஃப் த ஸ்டேஜஸ் கேன் வேரி அக்கார்டிங் டு த கல்ச்சரல் கான்டெக்ட். ஸ்டேஜ் வந்து வேரி ஆகும், கல்ச்சரல் அவங்களோட கல்ச்சரல் டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி சில்ட்ரனோட ஸ்டேஜஸ் வேரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து கண்டினியூஸா இருக்கும். ஓகேங்களா? அதோட 5 ஸ்டேஜஸ் வந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. ஸ்டேஜஸ் வந்து இன்வேரியன்ட் ஆகும், எந்த ஸ்டேஜஸ் ஸ்கிப் பண்ண முடியாது. எஸ், ஸோ இன்வேரியன்ட், நோ ஸ்டேஜ் கேன் பி ஸ்கிப்ட். ஸோ இதுல என்னது, எது மட்டும்தான் எதை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும்? The sequence of stages can vary according to the wrong. அப்போ இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேஜஸ் ஆஃப் த சைல்டோட எது டிஃபர் ஆகலாம்? ஒரு கீவேர்ட் சொன்னனே, ஏஜ். ஏஜ் வேணுமா வேரி ஆகலாம். எதை பேஸ் பண்ணி? கல்ச்சரல் கான்டெக்ட் பேஸ் பண்ணி, கல்ச்சரல் சோசியல் ரெண்டையுமே பேஸ் பண்ணி, உங்க பேரண்ட்டை பொறுத்தோ இல்லைன்னா நீங்க வளர்ந்த சூழ்நிலையை பொறுத்தோ. இதுல கண்டினியூஸ் வராது. சூப்பர். என்ன வரும்? டிஸ்கண்டினியூஸ். ஓகேங்களா? 5 ஸ்டேஜஸ் வராது. என்ன, எத்தனை ஸ்டேஜஸ் வரும்? எஸ், 4 ஸ்டேஜஸ் வரும். ஓகேங்களா? எந்த ஸ்டேஜையும் ஸ்கிப் பண்ண முடியாது. எல்லா ஸ்டேஜஸ்மே இன்வேரியன்ட்னா என்ன மீனிங் சொல்லிருந்தேன்? சூப்பர், தேன்மொழி மேம் சொல்லிட்டாங்க. இட்ஸ் a fixed, மாறாது, வேரி ஆகாது. ஓகேங்களா? வேரி ஆகாது, இன்வேரியன்ட்னா மாறாது, ஃபிக்ஸ்ட் ஆனது. ஸோ இந்த ஸ்டேஜஸ் நம்ம எல்லாமே பார்த்தோம். ஸோ சென்சரி மோட்டர்ல தான் இந்த ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் வரும். ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைனாலும், அதாவது அதை பார்க்கலனாலும் அதுல இருக்குங்கிற விஷயத்த அது புரிஞ்சுக்கும். நீங்க மறைச்சு வச்சிருந்தா கூட அதை பார்க்கல, பட் அதனால புரிஞ்சுக்க முடியும் இது இந்த இடத்துக்கு பின்னாடிதான் ஒளிச்சு வச்சிருக்காங்கிறத புரிஞ்சுக்க முடியும். சோ இதுல அதிகமா பிசிக்கல் இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஒரு குழந்தை 0ல இருந்து 2 வயசுக்குள்ள யோசிச்சு பாருங்க, எப்படி கத்துக்கும்? ஒரு விஷயத்த சாப்பிடுறது மூலமாவோ, சக் பண்றது மூலமா, அது மூலமா டெக்ஸ்டர் தெரிஞ்சுக்கிறது, கிராபிங், ஒரு விஷயத்த பிடிச்சு பாக்குறது, இந்த மாதிரிதான் நிறைய விஷயத்த டெவலப் பண்ண ஆரம்பிக்கும். இந்த டெவலப்மெண்ட் வந்து ட்ரையல் அண்ட் எரரா இருக்கும். ஓகேங்களா? தவறு பண்ணி கத்துக்கிற ஸ்டேஜ் தான் இந்த சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். ஒண்ணும் இல்ல, ஒரு ஒரு பொருளை முதல்ல வந்து என்ன சொல்றது, எடுக்க ட்ரை பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதால எடுக்க முடியாது. அப்போ மறுபடியும் அது ட்ரை பண்ணிதான் அந்த கையை வச்சு எடுக்கும். சில நேரம் ஒழுங்கா எடுக்க முடியாது. எடுத்த உடனே கீழே விட்டுறோம். அகைன் அதை ட்ரை பண்ணி எடுக்கும். அதனால இதை வந்து ட்ரையல் அண்ட் எரர் பேசிக்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ரெஃப்ளெக்ஸஸ் ஸ்டாண்ட் இன் டு த இன்டென்ஷனல் ஆக்ஷன். ஒரு இததான் பண்ணணும் அப்படிங்கிற ஆக்ஷனுக்குள்ள போற ஸ்டேஜ். நான் இதான் எடுக்க போறேன் அப்படிங்கிறது புரியுற ஸ்டேஜ். முதல்ல எல்லாம் எப்படின்னா, அவங்க நீங்க நார்மலா வந்து ஒரு மேம் கூட கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு குழந்தைக்கு பசிச்சோனே அது கரெக்டா சக் பண்ணுது அப்படின்னா, அதெல்லாம் உங்களுக்கு வந்து உள்ள வந்து இருக்கிற ரெஃப்ளெக்ஸ் சிஸ்டம்லாம் அப்படி இருக்கும். இதை பண்ணா இதை பண்ணும், அதுக்கப்புறம் அது ஒவ்வொன்றா கத்துக்கும். அப்ப பாட்டில் எப்படி பால் குடிக்கிறது இப்படிங்கிறத அடுத்த ஸ்டேஜ்ல கத்துக்கிறது. இதெல்லாம் 0ல இருந்து 2 வயசுக்குள்ள கலப்புக்க ஆரம்பிக்கும். ப்ரீ ஆபரேஷனல் அப்படிங்கிறது சிம்பிள்ஸ் யூஸ் பண்றது, வேர்டா இருக்கலாம், இமேஜஸா இருக்கலாம், வாட். சோ இதுலதான் இந்த ஆபரேஷன்ஸ் எல்லாமே பார்த்திருக்கோம். அதுல ஃபீச்சர்ஸ்னு போட்டிருந்தேன். கரெக்டான இது வந்து ஆபரேஷன். இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேன்னா அது பின்னாடி கொஸ்டின் கேட்க போறேன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இதுல என்ன வருது? ஆபரேஷன். என்னென்ன ஆபரேஷன்? இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஆபரேஷன் பார்த்தோம், ஒரே ஒரு ஆபரேஷன் தான். அது என்னது? அதாவது அவங்க ஸ்டேஜில் நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனை தான் இவங்க ஆபரேஷன் சொல்றோம். ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் தான் இல்ல முக்கியமான நீங்க வந்து ஒரு ஆக்ஷனா சொல்லலாம். இதுல சிம்பாலிக் தாட், சிம்பாலிக்ங்கிற கீவேர்ட் வரும். ஈகோ சென்ட்ரிசம் எடுத்து அடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவே பார்க்காது. எனக்கு வேணும்னா எனக்கு வேணும். அனிமிசம்ங்கிறது தாய்க்கு எல்லாம் போய் ஃபீலிங்ஸ் இருக்குன்னா அதுக்கு சாப்பாடு ஊட்டுறது, அல்லாத மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. சென்ட்ரிசம்ங்கிறது ஈகோ சென்ட்ரிசமா தான், எனக்கு என்னோட ஆஸ்பெக்ட் மட்டும் தான் புரிஞ்சுக்குவாங்களே. அதாவது அந்த குழந்தை வந்து நான் என்ன நினைக்கிறேனோ அதை மட்டும் தான் அது புரிஞ்சுக்கும். அடுத்தவங்க சுச்சுவேஷனை பத்தி அதை யோசிக்கவே யோசிக்காது. கன்சர்வேஷன், லேக் ஆஃப் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது வந்து அதான் 2 பாட்டில்ல நீங்க ஏதாவது கொடுக்குறீங்கன்னா 2 ஒரே அளவா இருந்தாலும்
அதுக்கு பாட்டிலோட சைஸ் பொறுத்து நமக்கு குட்டியா தராங்கன்னு அதுவே நினைச்சுக்கோம். ஸோ அந்த கன்சர்வேஷன்னா ரொம்ப தமிழ்ல சொல்லணும்னா ஒரு தேங்கி இருக்க விஷயம் வந்து புரிஞ்சுக்க முடியாது. இந்த ஒரு இடத்துல ஒரு பொருள் இருக்கு, தேக்கம்னு சொல்லுவாங்க. கன்சர்வேஷனுக்கு ரொம்ப தமிழ்ல தேக்கம்னு இருக்கு. சோ அது வந்து புரிஞ்சுக்க முடியாது. குவாண்டிட்டி வந்து டிஃபர் ஆகும் அப்படிங்கிற விஷயம் அதுக்கு புரியாது. இது பெரிய பாட்டில், அதனால எனக்கு அதான் வேணும் அப்படி வந்து நிற்கும். எஸ், ட்ரையல் அண்ட் எரர்னா எஸ், அதுல சூப்பர். அதுல ட்ரையல் அண்ட் எரரோட சொல்லலாம், ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ்ங்கிறதும் சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம்? எக்ஸாம்பிள் வந்து பெரிய கிளாஸ்ல தான் நிறைய தண்ணி இருக்கு, இது வந்து குட்டி கிளாஸ் இல்ல கம்மியா தான் இருக்கும். அதோட வைடரா இருக்கு, அகலமா இருக்கிற பாட்டில் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி தாட் எதுவுமே தெரியாது. அது எப்போ வரும்? இப்படி ஒரு அகலமா இருக்க பாட்டில் கம்மியா இருக்க பாட்டில்ல தண்ணி கம்மியா தான் தெரியுது. இந்த விஷயம் எல்லாம் எந்த திங்கிங் அண்டர்ல வரும்? எஸ், சோனி மேம் சொன்ன மாதிரி இது வந்து லாஜிக்கல் திங்கிங் கிடையாது. அப்ப அடுத்த ஸ்டேஜ்ல என்ன வருது? லாஜிக்கல் திங்கிங் வருது. ஓகேங்களா? கான்கிரீட் திங்கிங், லாஜிக்கல் திங்கிங் சொல்லலாம். ஸோ லாஜிக்கல் திங்கிங், லாஜிக்கலா புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அதாவது கான்கிரீட் ஈவெண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் மூலமா சில விஷயத்துல லாஜிக்கலா அவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. 7 to 11 கன்சர்வேஷன், அதுல லேக் ஆஃப் கன்சர்வேஷன் அவங்களுக்கு தெரியாது. இதுல அந்த குவான்டிட்டி அதோட அப்பியரன்ஸ் பேஸ் பண்ணி எதுல குவான்டிட்டி அதிகமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிற பக்கம் வந்திருக்கும். கிளாசிபிகேஷன், சோ இவங்களால முக்கியமா இந்த இடத்துலதான் கான்கிரீட்ல கிளாசிபிகேஷன் சிசி பாத்துக்கோங்க. கன்சர்வேஷன் இருக்கு, கிளாசிபிகேஷன் இருக்கு. ஒரு கேட்டகரி பண்ண முடியும். இதெல்லாம் ஒரே சைஸ்ன்னு சொல்ல முடியும். நம்பர் அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். இதுல எத்தனை பலூன்ஸ் இருக்குன்னா அவங்களால கவுண்ட் பண்ணி சொல்றது. கேட்டகரி பண்ண முடியும். இதெல்லாம் பலூன், இதெல்லாம் பால். ஆரஞ்சா இருக்க எல்லா விஷயத்தையும் போட்டு அதுல பால தனியாவும் ஆரஞ்சு ஃப்ரூட்டை தனியாவும் எடுக்கிற திறமை. இதெல்லாம் வந்து கிளாசிபிகேஷன். வேறுபடுத்தி பாக்குறதெல்லாம் வந்து இந்த கான்கிரீட்ல வந்துடும். இப்போ நீங்க ஒரு நோட்ஸ் எழுதுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கான்கிரீட்னு போட்டு லெஃப்ட் சைடை மட்டும் தான் எழுதணும். இந்த ஆபரேஷன்ஸ் எழுதணும். ரைட் சைட்ல இருக்கிறது உங்க மைண்ட்ல இருக்கணும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து கிளாசிபிகேஷன் சொல்லுவாங்க. ரிவர்சபிலிட்டி, சோ இதுல என்னன்னா நம்மளுக்கு வந்து ரிவர்ஸும் பண்ண தெரியும். 5+2 வந்து 3னா, சாரி 3+2 5னா 5ல இருந்து அப்ப 2 மைனஸ் பண்ணலாம். ரெண்டே ஆட் பண்ணா 5ன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ உன்ட்ட 5 இருக்கு, நான் 2 வந்து எடுத்துட்டு போயிடுறேன். அப்ப என்ன இப்படிங்கிற மாதிரி அதுல கொஞ்சம் லாஜிக்கலா போனீங்கன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியும். அங்க வந்து சென்ட்ரேஷன் என்ன மட்டும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் பார்ப்பாங்க. இங்க டீசென்ட்ரேஷன் அப்படின்னா அப்படியே மாத்தி சென்டர்னா என்ன மட்டும் பாக்குறது, டீசென்ட்ரல்னா அதோட ப்ராப்ளத்துக்கு என்ன வேற என்னென்ன வழிகள்லாம் இருக்கும் அடுத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே பார்க்க ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? ஒரு இதுல ப்ராப்ளம்னு ஒண்ணு அது அவங்களுக்கு தெரியாது. இந்த ப்ரீவியஸ் ஸ்டேஜ் வரையும் அந்த ப்ராப்ளம் அதுக்கு சொல்யூஷன் எல்லாம் தெரியாது. லாஜிக்கல் திங்கிங் வந்துட்டாலே அங்க ப்ராப்ளமும் சொல்யூஷனும் வரும். அப்போ இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், நான் ஒரு விஷயத்த கொட்டிட்டேன்னா நான் என்ன பண்ணணும்? ஒண்ணு போய் ஓடி ஒளிஞ்சுக்கணும், இல்லைன்னா நம்மளே போய் சரண்டர் ஆயிடணும், இல்லைன்னா துடைக்கணும். இந்த மாதிரி ஏதாவது அதுக்குரிய சொல்யூஷன் வந்து அந்த விஷயத்த பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்ப நீங்க ஒருவேளை ஒரு குழந்தை வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சொல்லும் போது நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லும் போது நீங்க வந்து முதல்லயே கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிட்டீங்க. ஓகேமா ஒன்னும் இல்ல, கொட்ட தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை அடுத்த டைம் வந்து கொட்டும் போது இதே மாதிரி நான் சாரிமா நான் தப்பு பண்ணிட்டேன்னு அது ஒத்துக்க கொஞ்சம் ரெடியா வரும். நீங்க போட்டு அடிச்சு வெளுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த டைம் அந்த தப்பா மறைக்க என்ன பண்ணலாம்? ஓகே இதை நான் பண்ணிட்டேன், அப்ப அதை நான் ஒத்துக்க கூடாது, சைலண்டாவே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை பண்றதுதான் டீசென்ட்ரேஷன். ஓகேங்களா? சோ இதுல லாஜிக்கல் திங்கிங். அது நான் இந்த இடத்துல என்ன செய்யலாம்? தண்ணி வந்து டாலர் கிளாஸ்ல தான் நிறைய தண்ணி இருக்கு, வைடர் விடன்னு யோசிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி இந்த இடத்துல அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு கிளே பால் ஒண்ணு நான் கொடுத்துருக்கேன்னா அதை நான் வந்து கிளே ஏதோ ஒரு சேஞ்ச் பண்றேன்னா நான் முதல்ல அந்த கிளே தான் இப்ப பாலா மாறி இருக்கு, இந்த மாதிரி நிறைய பொருளா மாறி இருக்கு. குட்டி பசங்க எல்லாம் கிளே வச்சு விளையாடுவாங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கு புரியும். சோ எல்லாமே சேம் அமௌண்ட் தான். இப்போ கேட்பாங்கல்ல, 1 கிலோ கோல்டு 1 கிலோ பஞ்சு இது ரெண்டும் இருக்குன்னா எதுல அதிகமான வெயிட் இருக்கு? இந்த கொஸ்டின் கேட்பாங்க நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா. ஆன்சர் என்னது? 1 கிலோ கோல்டு 1 கிலோ பஞ்சு காட்டன். எதுல வந்து எஸ், அனிதா மேம் கரெக்டா. அனிதா மேம், புவனா மேம், பவானி மேம். எஸ், சேம். நான் சொன்னது என்னது? 1 கிலோ கோல்டுன்னு சொல்லிட்டேன், 1 கிலோ காட்டன் சொல்லிட்டேன். 1 கிலோங்கிறத நானே சொல்லிட்டேன். ஆனா நம்மளுக்கு மைண்ட் எப்படி உடனே லாஜிக்கல் திங்கிங் வரல. இந்த ஸ்டேஜ்ல தான் அந்த லாஜிக்கல் திங்கிங் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. ஸ்டார்ட் ஆகுற ஸ்டேஜ். ஓகேங்களா? இப்ப நான் சொன்ன பிறகு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? கன்சர்வேஷன் தான் மேம். ஒரு பொருள் அதான் அந்த போன டைம் உள்ள அதே எக்ஸாம்பிள் தான். அண்டர்ஸ்டாண்ட் தட் குவான்டிட்டி ரிமைன் சேம், அப்பியரன்ஸ் சேஞ்சஸ் அப்படிங்கிற விஷயம் தான் கன்சர்வேஷன். லேக் ஆஃப் கன்சர்வேஷன், லேக்குங்கிற வார்த்தை வந்தா இதுல இல்ல, நோன்னு அர்த்தம், ஆப்போசிட்னு அர்த்தம். ஒரு
ஒரு இதுக்கு லேக் ஆஃப்னு வார்த்தையை இந்த இடத்துல லேக் ஆஃப்னு போட்டிருப்பேன். இந்த லேக் ஆஃப்ங்கிற வார்த்தை வந்துட்டுனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். கன்சர்வேஷன் என்னது, ஒரு ரெண்டுக்கும் அளவு சேமா இருந்தா ஓகே, ரெண்டோட அப்பியரன்ஸ் ரெண்டும் வேற வேற கேன்ல வச்சிருக்கீங்க. ஒண்ணு வந்து அகலமான ஒரு கிளாஸா இருக்கு, ஒண்ணு கொஞ்சம் அகலம் கம்மியான கிளாஸா இருக்கு. ஆனா ரெண்டோட குவான்டிட்டியும் சேம் தான் அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு கன்சர்வேஷன். நம்ம எல்லாத்துக்குமே புரியும். ஒரு பெரிய டம்ளர் இருக்கு, ஒரு சின்ன டம்ளர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல நான் பெரிய டம்ளர் வந்து ரொம்ப அகலம் கம்மியான டம்ளர், சின்ன டம்ளர் அகலமான டம்ளர், ரெண்டுலயும் நான் ஒரே அளவு தான் ஊத்தி வச்சிருக்கேன்னா நீங்க பெருசா இது பண்ண மாட்டீங்க, ரெண்டுமே ஒரே அளவு தான் குடிச்சிருக்கீங்க. ஆனா குழந்தைங்க அப்படி கிடையாது. அவங்க இந்த ஸ்டேஜ்ல லேக் ஆஃப் கன்சர்வேஷன்ல இருப்பாங்க. அவங்களுக்கு எது பெரிய கிளாஸோ அதுலதான் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை எல்லாம் போடுவாங்க. எஸ், குவான்டிட்டி டிஃபர் ஆனாலும் அந்த அப்பியரன்ஸை பேஸ் பண்ணி அது என்னன்னு புரிஞ்சுக்கிற பக்கம் நமக்கு இருக்கும். அதாவது இந்த 7 to 11க்கு இருக்கும், குழந்தைங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மல். இது வந்து அப்டிராக்ட் திங். எஸ், ஹைப்போதெட்டிக்கல், அப்டிராக்ட், மாரல் இஷ்யூ, நீதி நேர்மை அதுக்குள்ள எல்லாம் வர்றது, இந்த லாவை புரிஞ்சுக்கிறது எல்லாம் இந்த 12 அப்புறம் தான் நடக்கும். ஹைப்போதெட்டிக்கல்னா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இது என்னவா நடக்கும்னு நீங்க யோசிக்கிற லெவலுக்கு உங்களுக்கு அந்த புலமை வர்றதெல்லாம் வந்து இப்போ நீங்க வந்து இப்போ ரிசர்ச்சை பொறுத்தவரையும் இந்த ஹைப்போதிசிஸ்ங்கிற வார்த்தையை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஹைப்போதிசிஸ்னா நான் இப்போ ஒரு ரிசர்ச் பண்றேன். என்னோட ரிசர்ச் என்னன்னா, எப்போதுமே ஒரே எக்ஸாம்பிள் தான் நம்ம சரிங்களா, கொரோனா இன்ஜெக்ஷன். கொரோனா நம்மளுக்கு எல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அதுல 2-3 இன்ஜெக்ஷன் இருக்கு. இப்ப கோவிஷீல்டும் இன்னொன்னு என்னது மறந்துட்டேன். ஒண்ணு கோவிஷீல்டு, இன்னொன்னு என்ன சொல்லுங்க. கோவேக்சின். தேங்க்யூ. கோவிஷீல்டு, கோவேக்சின், இந்த ரெண்டும். இந்த கோவிஷீல்டு, கோவேக்சின் ரெண்டையும் நான் இப்ப டெஸ்ட் பண்றேன். ஃபைனலா நான் என்ன அவுட்புட் சொல்லணும்னா அப்படிங்கறத நான் இப்பவே சொல்லிடுவேன். நான் ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லிடணும், நான் என்ன ப்ரூவ் பண்ண போறேன்னா கோவேக்சின் தான் நல்லபடியா, அதாவது போட்டவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொரோனா வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, அவங்க எல்லாருமே லாங் லைஃப் போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்த நான் சொல்றத நான் முதல்ல அவுட்புட்டா கொடுத்துட்டு அப்புறம் என்னோட ரிசர்ச் ஆரம்பிப்பேன். அப்போ நான் என்னோட ரிசர்ச் எப்படி ஆரம்பிக்கலாம்னா, கோவேக்சின் போட்டவங்க இது ரெண்டையுமே போட்டு கோவேக்சினுக்கு நான் ப்ரூவ் பண்றதுக்குரிய விஷயங்களே நான் வந்து ரெடி பண்ணிட்டே இருப்பேன். அப்போ அவங்க கேட்பாங்க, அப்ப கோவேக்சின்னா கோவிஷீல்டு என்ன, அப்ப இதுல எல்லாம் என்ன பண்றோமோ அதான் பண்ணுவோம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரே பாதையில போகும். கோவேக்சினை நோக்கி நான் இந்த கோவேக்சின், கோவிஷீல்டு இது ரெண்டையும் தான் கம்பேர் பண்ணி கோவேக்சின் பெஸ்ட்னு நான் சொல்றேன்னா அதுக்குரிய பாதையில போய் நான் ஃபைனலா அச்சீவ் பண்ணுவேன். அது ஆமா இல்லன்னு எதுனாலும் வரலாம். ஆனா முதல்ல நான் சொல்லிடணும், நான் என்ன அவுட்புட் கொண்டு வர போறேன். கடைசியா நீங்க சொல்லிக்கலாம், நான் வந்து கோவேக்சின் தான் நினைச்சேன், ஆனா எனக்கு வந்து இந்த ரிசல்ட் அடிப்படையில வந்து கோவிஷீல்டு தான் பெஸ்டான ரிப்போர்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். எஸ், இது ரொம்ப இதா சொல்லணும்னா ஒரு ப்ரிடிக்ஷன் மாதிரி. முதல்ல இதான் எனக்கு அவுட்புட்டா வரும்னு சொல்லிட்டு போறது, போய் அங்க கொஞ்சம் மாறுதுன்னா அதையும் ஒத்துக்கிறது தான் ஒரு நல்ல ரிசர்ச். இந்த இந்த எவிடன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நான் என்னோட மாத்திக்கிறேன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? அனிதா மேம் சொன்ன மாதிரி ஹைப்போதெசிஸ்னா கருதுகோள்னு சொல்றாங்க சுத்த தமிழ்ல. சோ இதான் ஹைப்போதெட்டிக்கல் ரீசனிங்கும் அந்த மாதிரிதான். சிஸ்டமேட்டிக் ப்ராப்ளம் சால்விங், அதாவது ட்ரையல் அண்ட் எரர். ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி அதுல தோத்து தோத்து கத்துக்கிறது கிடையாது. இந்த ஒரு ஒரு ப்ராப்ளம் எப்படி பண்ணணுங்கிற ஒரு அப்ரோச் இருக்கும். அந்த அப்ரோச்ல மெத்தடாலிக்கலா அப்படியே நீங்க ஃபாலோ பண்றது. ரிசர்ச் நீங்க பாத்துக்கோங்களேன். ஒரு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பொருளை மாத்தணும்னா இப்படிதான் மாத்தணும். இந்த மாதிரி அவங்களுக்கு சிஸ்டமேட்டிக்கா போகிறது. மெட்டா காக்னிசன், அவங்களே அவங்களோட திங்கிங் யோசிப்பாங்க. நம்ம என்ன இப்போ ஒண்ணும் இல்லை, நான் இப்போ ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அது நெகட்டிவ் தாட். அப்ப நானே என்கிட்ட பேசிக்கிறேன், இப்போ இது ஏன் அவங்கள பத்தி எல்லாம் நினைச்சிட்டு இருக்க, அதை நினைச்சா உனக்கு மூட் அவுட் ஆகுதுன்னா நீ மாத்திக்கோ உன்னோட மைண்ட. இதை நான் அதாவது உங்களுக்கு நீங்களே அட்வைஸ் பண்ணிக்கிற மாதிரி, பட் மைண்டுக்குள்ள பேசக்கூடாது. சோ இதுதான் வந்து உங்களோட ஓன் திங்கிங் என்னங்கிறத நீங்க யோசிச்சு யோசிச்சு அதுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. உங்களோட வீக்னஸ் நீங்களே, இது ஒன்லி திங்கிங் நாட் அ ஸ்பீக்கிங். உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன். மத்தபடி இது என்னதான் நீங்க என்ன யோசிக்கிறீங்கிறது நீங்களே யோசிச்சு பார்ப்பீங்க. நம்ம இப்ப நெகட்டிவா யோசிக்கிறோம், அப்ப பாசிட்டிவா யோசிக்கலாம், மறுபடியும் யோசிப்பீங்க பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கோம், திடீர்னு நெகட்டிவிட்டி ஏன் போறோம். இப்படி உங்களை பத்தி நீங்களே யோசிக்கிறதுக்கு பேரு தான் என்னது, மெட்டா காக்னிசன். சோ இது வந்து இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லிருக்காங்க, த ஐடியா ஆஃப் ஜஸ்டிஸ், இமேஜின் அவுட்கம், பொலிட்டிக்கல் ஈவென்ட், இதெல்லாம் உங்களுக்கு தெரிய ஸ்டேஜ் வந்து இதான். ஓகேங்களா? இப்ப ஹைப்போதெட்டிக்கலுக்கு நீங்க பொலிட்டிக்கலா சொல்லணும்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓட் போட அந்த ஸ்டேஜ்ல வந்து நான் ஒரு கட்சியை தான் நான் வந்து எனக்கு பிடிச்ச கட்சியாவோ அவங்களோட கொள்கை எனக்கு பிடிக்குதோ இல்லையோ உங்களுக்கு ஏதோ ஒரு சார்புல பிடிச்சிருக்கும். ஒரு 18 வயசுல எனக்கு அது பிடிச்சிருக்கலாம். ஒரு 20-25 வயசுல என்னோட எண்ணம் மாறுபடும் போது நான் வந்து என்னோட ஹைப்போதெட்டிக்கல் ரீசனிங் மூலமா நான் அதோட அவுட்புட்டை மாத்திக்கிட்டே போவேன். ஏன்னா 30 வயசுல இதை விட நல்ல கட்சி வரும்போது ஓகே இவங்களை விட இவங்க தான் கரெக்டா போறாங்களோன்னு தெரிஞ்சு போறோம்ல. இது பேரு தான் வந்து இந்த ஹைப்போதெட்டிக்கல் ரீசனிங். அதோட சூழ்நிலையை பொறுத்து உங்களுக்கு அந்த முடிவும் எடுக்க தெரியும். இப்போ ஒன்றும் இல்ல, ஹைப்போதெட்டிக்கலா கொஸ்டின் கேட்கணும்னா
உங்களுக்கு அம்மா படிக்குமா அப்பா படிக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. ஹைப்போதெட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெரிய ஆன்சர் பண்ண முடியாது. ரொம்ப யோசிச்சு நீங்க வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு அது ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ்ல ஒண்ணு. ஓகே, இதுதான் பிஜிடிஆர்பில கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பியாசேல ஈக்குவலிபிசம்னா என்னன்னு பார்த்தோம். பேலன்ஸ்ங்கிற கீவேர்டு. அதுல அசிமுலேஷன், அகாமடேஷன் பார்த்தோம். இந்த ரிவர்சபிலிட்டி எந்த இதுக்குள்ள பார்த்தோம்? 4 ஸ்டேஜ்ல எந்த ஸ்டேஜுக்குள்ள ரிவர்சபிலிட்டி இருந்தது? எஸ், கான்கிரீட்டுக்குள்ளதான் ரிவர்சபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? தேர்ட் ஸ்டேஜ் கான்கிரீட் உள்ள ரிவர்சபிலிட்டி இருக்கு. ஓகே, ரிவர்சபிலிட்டி. அப்ப இந்த 3 சொல்லியிருக்காங்க. மத்தது ஏதாவது ஸ்டேஜஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். சோ இதுல நான் அதனாலதான் அந்த ஃபீச்சர்ஸ் நான் எப்படி மாத்திட்டேன். இதுக்கு ஆன்சர் என்னது? எஸ், நம்ம படிச்ச மத்த ஆபரேஷன் சேர்ந்தது. இப்ப நான் இத பத்தி உங்களுக்கு நான் சொல்லவே இல்லைன்னா நீங்க எப்படி பார்க்கணும்னா முதல்ல பார்க்கணும். ஆர்கனைசேஷன், ஆபரேஷன். ஆர்கனைசேஷன்னா ஒரு விஷயம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது. இந்த ஆர்கனைசேஷன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆபரேஷன். இந்த ஈக்குவலிபிரிசம்ல நிறைய ஆபரேஷன்ஸ் இருக்கு. சோ அதையே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிப்ரஷன் அப்படின்னா என்னன்னா, இது வந்து மெமரியில வரும். சில டைம் வந்து உங்களுக்கு நெகட்டிவா ஒரு விஷயம் நடந்திருக்கும். அத மெமரிக்குள்ள போட்டு அழுத்திருப்பீங்க. யாருக்கிட்டயுமே ஷேர் பண்ணாம உங்களுக்குள்ள போட்டு வச்சிருப்பீங்க. அதனால அந்த நேரத்துல நடந்த சில விஷயங்கள கொஞ்சம் பல வருஷங்கள் கழிச்சு ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளவா ஞாபகம் இருக்காது. நீங்க எதையாவது யோசிச்சு பாருங்க. நானுமே அத ரொம்ப ஃபாலோ பண்ணிருக்கேன். என்னன்னா உங்களுக்கு ஒரு பேடா ஒரு விஷயம் நடக்குதுன்னா, யாருகிட்டயும் அத பத்தி டிஸ்கஸ் பண்ணாம இருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த விஷயமே உங்களுக்கு மறந்து போயிடும். சோ இதான் ரிப்ரஷன். உங்க மைண்டுக்குள்ள போட்டு அழுத்திட்டு அத பத்தின வேற லெவல் திங்கிங்லாம் போகாம அப்படியே போயிடுறது. அப்போ அத பத்தின பெரிய ஞாபகங்கள் இருக்காம அழுத்திரும். உங்களோட மெமரிய அழுத்தி அமுக்கி வச்சுக்கிறது. கொஞ்ச நாள்ல என்ன ஆயிரும்? அத நான் அந்த இடத்த நான் யூஸே பண்ணலன்னா அது ரிப்ரஸ் ஆயிரும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது அதிகமான டிப்ரஷன் ஆகும். சோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. இது ரிப்ரஷன்ங்கிறதுக்கு அதான். பெர்செப்ஷன்னா என்னது? பெர்செப்ஷன். பெர்செப்ஷன் பாக்குறது. சென்சரியில உள்ளது. சோ பெர்செப்ஷன் நீங்க அப்படி சொல்லக்கூடாது. பெர்செப்ஷன்ங்கிறது வந்து அதாவது ஒரு விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்கதான் பெர்செப்ஷன். இதுல எந்த கீவேர்டு வந்திருக்குன்னா நம்ம படிச்சதுல எந்த கீவேர்டுமே வரல. பட் இந்த ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதும் எதுலயுமே ஆர்கனைஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பெருசா வரல. பட் எல்லாத்துலயுமே சில ஆபரேஷன் ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி வந்திருக்கு. அந்த அடிப்படையில தான் நம்ம ஆபரேஷனை சூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு புக்ல இருந்த ஏதோ ஒரு டெபினிஷன் அப்படியே தூக்கிட்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணிடுவாங்க. இத வந்து நீங்க நெட் எக்ஸாம் சாரி இப்ப ரீசெண்டா ஒரு செட் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த கொஸ்டின்ஸ் பார்த்தப்போ புரிஞ்சிருக்கும். ரொம்ப அது வந்து என்னதா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கூட நிறைய இது வந்து வேல்யூ பேஸ்ட் கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. அப்படியே 2 லைன காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நடுவுல ஏதாவது தூக்கிட்டு இதுவா அப்படின்னு கேட்பாங்க. எது வரும்? அப்படிப்பட்ட கொஸ்டின் தான் இதுவும். சோ இப்படியும் கேட்டாலும் நீங்க என்ன பண்ணணும்? இப்படி லைட்டா யோசிச்சு பதில் சொல்ல தெரியும். சரிங்களா? இந்த டெக்னிக்கல் வார்த்தைகள எதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓகே இது கூட செட் ஆகுது. இதுவும் மெமரியில தான் வரும். பார்வை அப்படிங்கிறது அதாவது எப்படி பார்க்கிறோம் ஒரு பொருள அதெல்லாம் வந்து இங்க பார்க்கவே இல்ல நம்ம. ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது இங்க வரல. ஆப்பரேஷன் நான் இப்ப சொன்னேன். ஒருவேளை அப்படி சொல்லனா கூட எஸ். சரண்யா மேம் சொன்ன மாதிரி ப்ரீ ஆப்பரேஷன் அந்த வார்த்தைய வச்சு கூட நம்ம இத வந்து இப்படி எடுத்துக்கலாம். சரண்யா மேம் சூப்பர். நல்ல நல்லா இருக்கு. இந்த மாதிரி திங்க் பண்றாங்கல்ல தட் இஸ் லாஜிக்கல். ஒருவேளை அவங்க அந்த மீனிங்ல கூட கேட்டிருக்கலாம். ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு ஆத்தர் ஒவ்வொரு மாதிரி எழுதுவாங்க. சோ இந்த மாதிரி சில விஷயங்கள கொஞ்சம் நல்லா புரிஞ்சு, சில விஷயங்கள ரொம்ப நார்மலா யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, சரண்யா மேம் மாதிரி நம்மளுக்கு கிளிக் ஆயிடும். ஓகே. அப்ப இதுக்கு ஆன்சர் எனக்கே எப்படி யோசிச்சாங்கன்னு ஒரு லெவல் டவுட் இருந்துச்சு. சரண்யா மேம் கிளியர் பண்ணிட்டாங்க. During that stage of cognitive development, children begin to engage in symbolic play and learn to manipulate symbols. நாங்க தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும் சரண்யா. எப்படி யோசிச்சிருக்கீங்க? பிரில்லியன்ட். எஸ், சூப்பர். சோ எல்லாருமே கரெக்டா சொல்றீங்க. ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ். ஓகே. இப்போ பியாசே கிளியரா?